நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்றல தம்போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் ஆயிருக்க காயத்ரியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே குட்டி பொண்ணுங்க தான் இருக்காங்க, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இதில் டாப் 10 செலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இந்த டாப் 10ல அதாவது அவங்கள ஃபைனலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காயத்ரி அவங்களுடைய முதல் பாடல் மூலயமாவே எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டாவே வள வந்துட்டு இருக்காங்க. என்னதான் தன்னுடைய வயசு 12 இருந்தாலும் அந்த வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு இருக்கு. அதே சமயம் நாட்டினஸும் இருக்கு. இது எல்லாத்தையுமே கடந்து அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டா இருக்கட்டும், அவங்க கடந்து வந்த பாதை, இந்த வயசுல இவ்வளோ கஷ்டங்களா அப்படின்னு சொல்ற வகையில தான் இவங்க அவங்களுடைய ஸ்டோரியை கூட நமக்கு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவலுங்க. அவங்க அப்பானா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய அப்பா ஐயப்பன் தவில் வாசிப்பாரு. அம்மா பாத்தீங்கன்னா அமுதா ஒரு டீச்சரா இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க அப்பா தாங்க. இவங்க அம்மாவுடைய வெற்றியே அவங்க அப்பாவால தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி எப்படி பெண் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இவங்களுடைய கணவர் ஐயப்பன் இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கும் போது நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய கணவர் தான். இவங்க தேனி மாவட்டம் பெரிய குளத்துல தான் வசிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய ஃபேமிலியே பாத்தீங்கன்னா இசை குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய தாத்தா, அப்பாவுடைய தாத்தா, இப்படி எல்லாருமே ஒரு வித்வான்களாவே இருந்துட்டு வராங்க. எந்த ஒரு கல்யாண கச்சேரியா இருந்தாலுமே இவங்களோட இசைக்குழு தான் அங்க இருக்கும். அந்த அளவுக்கு இசை ஜாம்பவான்களா அந்த ஏரியா ஃபுல்லாவே வளம் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா ஐயப்பன் அவர்களுக்கு ஸ்ட்ரோக் வருது. இந்த ஸ்ட்ரோக்கை யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்றது ரொம்பவே ஒரு பயங்கரமானது. இவர் கோமா ஸ்டேஜ் அளவுக்குலாம் போயிட்டாரு. 8 வருடம் இவங்களுக்கு திருமணமாகி குழந்தையே இல்லாம தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் சுற்றி அவங்க என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, இந்த டாக்டரை பாரு, அந்த டாக்டரை பாரு, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க இதை மாதிரி பெத்துக்கோங்க, அப்படி பெத்துக்கோங்கன்ட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அமுதா அவர்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆனாலும் இவர் ஐயப்பன் அவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல உனக்கு இதுலனா என்ன, நீ நல்லா படிப்பல்ல, நீ படி, உனக்கு படிக்க விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி இவங்க பிஃபோர் மேரேஜ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிகாம், எம்பிஏ, டீச்சர் ட்ரைனிங், ஹிந்தி கிளாஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைப் ரைட்டிங், அபாக்கஸ், இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக்க அவங்களுடைய கணவர் ரொம்பவே துணையாக இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் ரொம்பவே டவுன் ஆகுது. ஏன்னா இவர்கிட்ட இருந்து வருமானம் இல்லை. அதனால இவங்களும் வேலைக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே, அதாவது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும், பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களா இருந்தாலும் கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய கணவர் படிக்கல, அதனால என்ன படிக்க வச்சாருன்ட்டு அவங்க பெருமையா பேசும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடான மொமெண்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி கணவர்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இவங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இவங்களுடைய மகள் காயத்ரி பிறக்கிறாங்க. இந்த பிறக்கிறதுக்குள்ள அப்பா கோமாக்கு போறாரு. இவங்க தாலி வர வேணும்ட்டு கடவுளை வேண்டாத நாட்களே இல்லை. நீங்களே பாத்தீங்கன்னா இவங்களை பக்தி திருவிழா அப்படின்ற ஒரு சுற்றுல ஒரு தாலி வரம் கேட்டு வந்த தாயம்மான்ற பாடலை ரொம்ப உருக்கமா பாடியிருப்பாங்க. அதை பார்க்குற யாரா இருந்தாலுமே ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நடிகை நிரோஷா அவர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்கள அறியாம ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த மேடையிலே கதறி எழுதிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு மொமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியல் லைஃப்ல அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ நிரோஷா அவர்களும் இருக்கட்டும் அண்ட் இவங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், ஒரு பக்கம் கணவருக்காக இவங்களுடைய அம்மா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, குழந்தைக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதை இந்த பாடல் மூலயமா தான் அவங்க வாழ்க்கையே ஓட்டினாங்களாம் அந்த குறுகிய காலகட்டத்தில். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் சித்ரா அம்மாவுடைய பாடலை இவங்களுடைய குடும்பமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்னவோ இவங்களை பார்க்கறதுக்கும் சரி, இவங்க பாடுற விதமும், காயத்ரி பார்க்கும் சரி, பாடுற விதமும், அந்த அழகா கியூட்டா பேசுற விதமும் எல்லாமே சித்ரா அம்மாவுடைய குட்டி வெர்ஷன் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க யாரா இருந்தாலும் அந்த ஷோவை பார்க்குறவங்க. அதே மாதிரி இருக்க
இருக்காங்களே அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அந்த வகையில் நீங்களும் ஆமா இவங்க ஒரு குட்டி சித்ரா அம்மா தான் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காயத்ரி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பேச தான் அவங்களுடைய அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து பேரலைஸ்டா இருந்ததை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க மகள் அதாவது காயத்ரி, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தான்ட்டு 3 பேரும் சேர்ந்து நலம் தானான்ட்டு இவங்க பாட 2 பேரும் வாசிக்கிட்டு பார்க்கவே கண்புள்ள காட்சியா இருந்தது. அந்த அளவுக்கு இவங்களுடைய பாடலுக்கு அந்த குடும்பத்துல ரொம்பவே மிகப்பெரிய பவர் இருக்கு. ஸோ இவங்க பாடினதுல ரொம்பவே டாப் லெவல்ல இருந்த பாடல் அப்படின்னா அது ராரா ராமையா பாடலை பாடி சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் ரவுண்ட்ல அவர் சைன் பண்ண கிட்டார் இவங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கும். அதை தாண்டி இவங்க டாப் 10ல செலக்ட் ஆகிறதுக்கு இஞ்சிரங்க இந்த சாங் தான் அவங்க ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. சித்ராமாவும் கூட சேர்ந்தே பாடியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி கொட்டாப்பாக்கு, வானே வானே சாங், பஞ்சு மிட்டாய், இது போல நிறைய வித்தியாசமான பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. இவங்கள பார்க்க ரொம்ப சாந்தமா இருந்தாலும் ரொம்ப நாட்டியான கேர்ள், நல்ல ஒரு ஃபுட்டி அண்டு அதெல்லாம் தாண்டி வெளியில அவுட் சைட் ஃபுட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மா திட்டுவாங்களாம். ஆனால் திட்ட அவங்களுடைய அப்பா தான் வாங்குவாராம். இவங்க ரொம்பவே செல்ல பொண்ணு, குடும்ப சூழலை அறிஞ்ச பொண்ணு. இவங்கள ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அண்டு இசைக்கு இளையராணி அப்படின்ற பட்டமும் கொடுத்துட்டாங்க. உண்மையாலே இவங்களுடைய பாடலை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குமே இவங்களுக்கு இசையின் இளையராணி அப்படின்னு தான் சொல்ல தோணும். பாடலையும் தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. மல்டி வாய்ஸை வந்து இவங்க நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க. அதாவது அனிமல்ஸா இருக்கட்டும், இல்ல பேர்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அல்டிமேட் பண்ணிடுவாங்க. அதை இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற வகையில ஒரு பாடலை எடுத்து பாடியிருப்பாங்க. கடவுள் அமைத்து வைத்த மேடை இந்த ஒரு பாடலை இவங்க வித்தியாசமா ரொம்ப சூப்பரா எஸ்பிபி சார் எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு அவருடைய வாய்ஸ்ல, அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்களுடைய வாய்ஸ்ல இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு ஜோனர்ல சாங் கேட்டது அப்படின்னா அது கருப்பாய். இந்த பாடலை இவங்களுடைய வாய்ஸ்ல கேட்கும் போது அது வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாடலை இவங்க பாடுவாங்களான்ற அளவுக்கு தான் இவங்க சூப்பரா பாடிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த குழந்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு பிறந்திருந்தாலும் இவ்வளோ உலக நாடு முழுவதும் அவங்க அப்பா அம்மாவை வந்து பெருமைப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 காயத்ரியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்க பாடின பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.